Hi students. Hi. ஏழாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். சரி வாங்க பாடத்துக்கு போலாம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஓகே, கவனிங்க. நாம இப்ப பாடத்தின் தொடர்ச்சியாக பக்கம் எண் 14 விரிவானம், அதாவது சோழவடைகள். சோழவடிகளா அப்படின்னா என்ன சார்? பொம்மலாட்டம். அது ஒரு டான்ஸ். அதாவது டான்ஸ்னா கீழே பொம்மையா இருந்து அந்த பொம்மைக்கு ஒரு குச்சியை பிடிச்சு அந்த மேல இது பண்றத ஒரு டான்ஸா. அது வந்து எங்களுடைய அந்த சின்ன வயசு பருவத்துல அது ஒரு, இப்ப நீங்க சோசியல் மீடியாவா பாக்குறீங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம அப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப அதை பத்தி ஒரு விரிவானம்னா என்ன? ஜஸ்ட் நான் டீடைல், உண்மை அல்ல கதை. ஓகேவா? கதையல்ல நிஜம் கிடையாதுப்பா, உண்மை அல்ல கதை. சரி கவனிங்க. நுழையும் முன், அந்த மாதிரி நுழையத்துக்கு முன்னாடி சோழவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருவை. சின்ன சின்ன சென்டென்ஸா சொல்றதுதான் சோழவடைகள். இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். இது அந்த பேச்சு மொழி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பியூட்டியையும் அதனுடைய பண்பாட்டின் கூறுகளையும் கொண்டிருக்குமா. பொருட்செறிவு மிக்க சோழவடைகள் நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். நாட்டுப்புற மக்கள் தான் அதிகமா வந்து நேச்சுரலாக அந்த மாதிரி பழகி பேசுவாங்களாம். இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும். தொன்மைனா என்ன? பழமை. பழமை காலத்துல இது இருந்து, அதெல்லாம் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டேன். முன்னர் ஒரு இது வந்து ஒரு இதுவா இருந்துச்சு, இப்ப அவ்வளவா கிடையாது. ஆனா கிராமப்புறத்துல இருக்கலாம். ஓகேவா? சரி, தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே சிறப்பா சோழவடைகள் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலமா. நாட்டுப்புற கதை. ஓகேவா? கதை சொல்லணும்னா உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி தானே. சரி, அல்வாவை சாப்பிட்றீங்களோ இல்லையோ, அல்வா வாங்கி தரீங்களோ இல்லையோ, ஆனா அல்வாவை அழகா உக்காந்து 10 நிமிடங்கள், அதாவது இதை முடிக்கணும்ன்ற டாஸ்க்ல நான் படிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா படிப்பேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. புரியலைன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல என்ன பண்ணுங்க, நீங்க அந்த ஆடியோ ஸ்லோ மோஷன்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகேமா? பொம்மலாட்டமாக பார்க்கலாமா? ஓகே. கதை சொல்லி, இந்த கதையை சொல்லிட்டு பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போறோம். ஆளுக்கு ஒரு வேலை. வேலைன்னா என்ன? ஜாப். ஆளுக்கு ஒரு வேலை. அதை பத்தி அந்த ஒரு டாபிக்ல நாம பார்க்க போறோம். சரி, இந்த பையன் தான் நம்ம கதை நாயகன். கதை நாயகன்னா ஹீரோ. ஹீரோ சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியல. தமிழ்ல கதாநாயகன்னா ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கு அவன் தான் ஹீரோ. சரி, இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போக ஊரை சுத்திக்கிட்டு வருவான். போகாம ஸ்கூல்ல போகாம ஊரை சுத்திக்கிட்டு வரான். என்ன சார் ஹீரோன்னு சொன்னீங்க, ஹீரோ நான் இந்த மாதிரி ஜீரோவா இருக்கானே, பார்க்கலாம் வாங்கய்யா. அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? சரியான கேள்வி. ஓகேவா? ஒரு காயப்பட்டு இருக்கு, அதுக்கு மருந்து போடலாம். ஆனா புடிவாதம் முடிக்கிறான். டே இங்க போகாதடா, நான் போயே தீருவேன். டே அங்க பள்ளம் இருக்குடா, அதை நான் பார்த்தே தீருவேன்னா போய் தொலைன்னு விட்டுறணும். அப்படிதானே? அடம் பிடிக்கிறது கொஞ்சம் நம்ம பசங்க குறைச்சிக்கணும். சரி, அவனோட புடிவாதத்தை யாராலும் மாத்த முடியல. ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு. அப்பா அந்த கதாநாயகன் சொன்னல கூப்பிடுறாரு. கிளைமேக்ஸ் பாருங்க. அப்பா சொல்றாரு, அவனை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்ப நீ சரியா படிக்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. அப்பா அட்வைஸ் பண்றாரா யாருக்கு? அந்த பையனுக்கு. பையன் சொல்றான், படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா ரிஸ்க் எல்லாம் எனக்கு பிடிக்காது. ரஸ்க் கொடுத்து சாப்பிட்டு ஓரமா உட்கார்ந்து இருக்கேன். அதான் அந்த மாதிரி பையன் சொல்றானா. சரி, கதை சொல்றவங்க சொல்றாங்க, விளைச்சலுக்கும் வெள்ளையாட்டுக்கும் செம்ம பகை. விளைச்சலுக்கும்
விளையாட்டுக்கும் செம்ம பகைன்ற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்தணும் நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு, ஆனா பையன் கேட்கல. உண்மைதானே? அப்பா பொறுமையா சொல்றாரு, ஆனா பையன் கேட்கல. வாங்க அடுத்தது. பையன், போப்பா, பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கதை சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்பாவுக்கு கோபம் வருது, சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. யார் வராங்க? ஹோம் மினிஸ்டர் அம்மா வெளியே வராங்க. அம்மா சொல்றாங்க, ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். எப்படி? உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ. கதை சொல்லி, அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விடமாட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சதாம் என்னது? நினைச்சதாம் கழுதை, எடுத்ததாம் ஓட்டுங்கிற என்னது? கழுதை நினைச்சது ஓட ஆரம்பிச்ச மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது என்ன கிடைப்பாங்களான்னு பார்க்கிறான். அங்கே எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இப்ப பையன் சொல்றான், எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? எறும்பு கிட்ட சும்டிக்கன. எறும்பு, போ போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம். எனக்கு நிறைய வேலை கிடைக்குது. நான் என் குழந்தைக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நோய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன். நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு. தேனினா அணி, பி, அப்படியே பறக்குது. அப்புறம் பையன், தேனி தேனி, நீ என் கூட விளையாட வர்றியா? தேனி, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம். என்னது? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம். நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்குத்தான் வேலை இல்லை. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். என்னது? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆளு இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு, போ போ. பையன், உங்க கூட்டத்தில 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆளு தேன் எடுக்கலன்னா என்ன குறைஞ்சா போயிடும்? கேள்வி கேட்கிறான் தேனி கிட்ட. தேனி சொல்லுது, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊதித்தான் கரணம் போட வேண்டும், கரணம் போட முடியும். கையை உனித்தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் தேனுக்கு போகணும், தேனெடுக்க போகணும். அடுத்தது கதை சொல்லி, தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசலில் பொதிமாடு ஒண்ணு நின்னுக்கிட்டு இருக்கு. பையன், மாடே மாடே, சும்மா தானே இருக்கே, என் கூட விளையாட வரியா? மாடு, என்னது சும்மா இருக்கேனா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும். இப்போ உனக்குத்தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புலியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். இருப்பவனுக்கு புலியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புலி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல, நீ அதோ அந்த ஆமை கிட்ட போய் விளையாடு. பையன், ஆமையே ஆமையே, 4 வீட்டு கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி எங்க வேகமாக போயிட்டு இருக்கே, ஏன் கூட விளையாட வாரியா? ஆமை, ஆமைனா டாடாய்ஸ். என்னை விட வேகமா ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன். அவ பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுது போக்குதல் தவ பொழுது. நல்லதும் பாங்க,
நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும். பையன் பாடி 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 குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா? ஆமை அதிர அடிச்சா உதிர விளையும், அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதோ அங்கே படுத்துக்கிற முயல் கூட போய் விளையாடு. கதை சொல்லி பையன் கொஞ்சம் தூரத்தில் படுத்திருக்கிற முயல் கிட்ட போறான். பையன், முயலே முயலே குத்துக்கல்லே என் குளிர வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கியே, வா விளையாடலாம். முயல், அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி நிழலில் படுத்து தூங்கினதுனால போன தடவை ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தியாகணும். அதனால நான் வேகமா ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்கே இருக்கிற குட்டி சுவரு கூட போய் விளையாடு. குட்டி சுவரு. கதை சொல்லி அந்த பையன் கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிடுன்னு நினைச்சு அந்த குட்டிச்சுவர் மேலே ஏறி குதிச்சு விளையாடுகிறான். அது ரொம்ப பழைய சுவர். மழையில வேற நல்லா ஊறி இருக்கு. இவை ஏறி குதிச்சதும் போலன்னு இடிஞ்சு விழுது. அதுல இருந்து பூச்சி, எறும்பு, வண்டு எல்லாம் வெளியே வருது. எறும்பு, அட பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டி புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கோம். உனக்குத்தான் வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்ட சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு ஒடிச்சிட்டே. கதை சொல்லி எறும்பு, பூச்சி எல்லாம் கோபத்தோடு அவன் கையில கால்ல ஏறி நறுக்குன்னு கடிக்குது. அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிளறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் வலி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுகிறான். அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேருறான். பையன், அம்மா அம்மா, ஊர் உலகத்துல எல்லாம் அவங்க வேலையை பார்க்கிறாங்க. ஈ எறும்பு கூட சும்மா இல்லம்மா, வேலை செய்து எனக்கு இப்படித்தான் புத்தி வந்தது. என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமே நானும் சும்மா இருக்காம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். கதை சொல்லி அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியா படித்து தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இத்தோடு கதை முடிகிறது. இதுவரைக்கும் பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓகே வியூவர்ஸ், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் உங்களுடைய தொடர்ச்சியை பார்க்கும் வரை என உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெச்பி காதர் ஹுசைன், சன் ஆஃப் அப்துல் ரசாக். தேங்க்யூ.